அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்பைசி பாக்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு துவரம்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்காயை வச்சு சாம்பார் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு துவரம்பருப்பை தண்ணியில் கழுவிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு வெந்துட்டுருக்கிற நேரத்தில் சாம்பாருக்கு தேவையான காய்களை எல்லாம் வெட்டி வச்சிடலாம். இந்த சாம்பாரில் கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்காக வெந்தயம், சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போது வேக வச்ச துவரம்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போது சாம்பாருக்கு தேவையான காய்களையும் நறுக்கி வச்சாச்சு. இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மண்சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். சீரகம் சாம்பாருக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். அதே மாதிரி வெந்தயம் உங்களுக்கு சாம்பார் ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நறுக்கி வச்ச முருங்கைக்காயையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் வீட்லேயே செஞ்ச சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ரெடிமேட் சாம்பார் தூள் கூட வாங்கி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்ததுனா தான் சாம்பார் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வைக்கிற இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா 4 பெரியவங்க 2 குழந்தைங்க தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது மூடி வச்சு நல்லா வேக விடலாம். முருங்கைக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்படியே அழுத்தி பார்க்கும்போது நல்லா தனித்தனியாக பிரியணும். அப்போ தான் முருங்கைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது முருங்கைக்காய் நல்லா வெந்ததும் வேக வச்ச பருப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்து கலந்து விட்டுருங்க. இந்த சாம்பார் ரொம்ப தண்ணியாட்ட இருந்தாலும் நல்லா இருக்காது, கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது எடுத்து வச்ச புளித்தண்ணியும் அது கூட சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துனதும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் புளியோட அந்த பச்சை வாசனை போகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே கொஞ்சம் நேரம் சாம்பார் கொதிச்சுட்டு தான் இருக்கும். இதுதான் இந்த மண்பானையோட ஸ்பெஷலே. மண் பாத்திரத்தில் நீங்கள் எது சமைச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.